வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். விபத்து கால அவசர சிகிச்சை குறித்த சர்வதேச கருத்தரங்கம் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். மக்கள் தலைவர் வ. சுப்பையா பிறந்தநாள். புதுச்சேரி அரசு சார்பில் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. வில்லியனூர் தட்டாஞ்சாவடி ஜிஎன் பாளையம் கிராமங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். விபத்து கால அவசர சிகிச்சை குறித்த சர்வதேச கருத்தரங்கம் ஜிப்மர் ஏபிஜே அப்துல் கலாம் கலையரங்கத்தில் தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் குத்துவிளக்கு ஏற்றி கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். விபத்து கால அவசர சிகிச்சை குறித்த சர்வதேச கருத்தரங்கம் புதுவை ஜிப்மர் ஏபிஜே அப்துல் கலாம் கலையரங்கத்தில் இன்று தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் குத்துவிளக்கு ஏற்றி கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். ஜிப்மர் நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் வீர் சிங் நெகி, கல்விப்புல முதல்வர் டாக்டர் விக்ரம் காடே, மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் வினோத்குமார் சகா, புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் மேனாள் இயக்குனர் டாக்டர் MC மிஸ்ரா, அமெரிக்கன் கல்லூரியின் கல்வி திட்ட தலைவர் டாக்டர் மயூர் நாராயண் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மக்கள் தலைவர் வ. சுப்பையா அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. மக்கள் தலைவர் வ. சுப்பையா அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நெல்லித்தோப்பு சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை பி. தட்டாஞ்சாவடி ஜிஎன் பாளையம் கிராமங்களில் ரூபாய் 22 லட்சத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி. தட்டாஞ்சாவடி மற்றும் ஜிஎன் பாளையம் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து சுகாதாரமான குடிநீர் வழங்க வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் தலா ரூபாய் 11 லட்சம் என மொத்தம் ரூபாய் 22 லட்சம் செலவில் வி. தட்டாஞ்சாவடி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைந்துள்ள வளாகம் மற்றும் ஜிஎன் பாளையம் நீர் உந்து நிலைய வளாகம் என 2 இடங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக பிரமுகர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டையில் சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் இலவச கணினி பயிற்சி வகுப்பு, தையல் பயிற்சி வகுப்பு, ஆங்கில பயிற்சி வகுப்புகளை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் 15ஆம் ஆண்டின் துவக்க விழாவை முன்னிட்டு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் லாஸ்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் சார்பாக இலவச கணினி பயிற்சி, தையல் பயிற்சி மற்றும் ஆங்கில பேச்சு பயிற்சி வகுப்புகளை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. லாஸ்பேட்டை மெயின் ரோடு பழைய லாஸ்பேட்டை காவல் நிலைய கட்டிடத்தில் உள்ள ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பயிற்சி கூடத்தில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தலைமையிலும் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் அவர்களின் முன்னிலையிலும் மக்கள் சேவைக்கு திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் செய்திருந்தார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் மாநில மற்றும் அணி நிர்வாகிகள், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் உறுப்பினர்கள், மகளிர் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மலர் தூவியும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போற்றியும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க.
செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி கதிர்காமம் ஆனந்தா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஆனந்த விநாயகர் ஆலயத்தில் கடந்த 6ஆம் தேதி பால்குட திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் ஆனந்தா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஆனந்த விநாயகர் ஆலயத்தில் கடந்த 6ஆம் தேதி பால்குட திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. காலை 9 மணி அளவில் தொடங்கிய இந்த பால்குட ஊர்வலத்தில் சுமார் 140க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் ஏந்தி தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். குறிப்பாக இந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் மற்றும் பொதுமக்கள் மேளதாளங்கள் முழங்க பக்தி பரவசத்துடன் ஊர்வலமாக வந்தனர். இந்த ஊர்வலம் ஆனந்தா நகரின் முக்கிய வீதிகளான புகழேந்தி வீதி, கல்யாண சுந்தரம் வீதி, பாரதி வீதி, வரதன் வீதி, இளங்கோ வீதி, கோவிந்தன் வீதி உள்ளிட்ட ஆனந்தா நகரின் அனைத்து வீதிகள் வழியாகவும் வலம் வந்து ஆலயத்தை அடைந்தது. பின்னர் விநாயக பெருமானுக்கு பாலாபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆலயத்தின் புதிய நிர்வாக குழுவினர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் நிர்வாகிகள் நாட்டாண்மை செம்மனகிரி, தலைவர் ஜெகதீசன், துணைத் தலைவர் முருகையன், செயலாளர் குமார் என்கிற முருகன், துணை செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் ஜீவானந்தம் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் திருவாளர்கள் கோவர்த்தனன், வேல்முருகன், சொக்கலிங்கம், விஜயன், மது, கார்த்திகேயன், செல்வகணபதி, முருகன், அறிவழகன் மற்றும் பூர்ணச்சந்திரன் ஆகியோர் முன்னின்று விழாவினை ஒருங்கிணைத்தனர். ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களின் பேராதரவுடன் நடைபெற்ற இந்த விழாவில் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விநாயகா மிஷன் புதுச்சேரி வளாகத்தில் உள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் கான்ஃபிடோ நிறுவனம் சார்பில் மாணவர்களுக்கு திறன் போட்டி நடைபெற்றது. விநாயகா மிஷன் புதுச்சேரி வளாகத்தில் உள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் கான்ஃபிடோ நிறுவனம் சார்பில் மாணவர்களுக்கு திறன் போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வேந்தர் டாக்டர் கணேசன் வழிகாட்டுதலில் துறையின் டீன் டாக்டர் செந்தில்குமார் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கல்லூரி இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினார். மாணவர்களின் திறன்களை வெளிக்கொணரும் வகையில் பல்வேறு போட்டிகள் சேலம் கான்ஃபிடோ அமைப்பின் மூலம் நடத்தப்பட்டன. இதில் மாணவர்களுக்கான விவாத போட்டி, குழு பாடல், வர்ணனை, குழு கட்டமைத்தல் சார்ந்த பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டிகளில் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களின் தனித்திறனையும் குழு ஒருங்கிணைப்பையும் வெளிப்படுத்தினர். இதன் நிறைவு விழாவானது கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கான்ஃபிடோ அமைப்பின் நிறுவனர் சரவண பெருமாள் அனைவரையும் வரவேற்றார். கல்லூரியின் இயக்குனர் தலைமை தாங்கி பேசினார். தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கினார். முடிவில் கான்ஃபிடோ அமைப்பின் இயக்குனர் மதுமிதா நன்றியுரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி சந்துரு, ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாளை முன்னிட்டு முனைவர் சுந்தரமுருகன் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அவருடைய பிறந்த நாளில் ஜிப்மர் மருத்துவமனையின் உள் நோயாளிகளுக்கும் நோயாளிகளின் உதவியாளர்களுக்கும் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த அன்னதானத்தில் சமூக சேவகர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நோயாளிகளுக்கும் நோயாளிகளின் உதவியாளர்களுக்கும் அன்னதானம் வழங்கினார். இந்த அன்னதான விழாவில் அன்னை கஸ்தூரிபாய் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் தலைவி என்ஆர் சுசீலா அம்மா அவர்களும், கை கொடுக்கும் கை அமைப்பின் நிறுவனர் ரவிக்குமார் அவர்களும், ஆண்டவர் அறக்கட்டளையின் நிறுவனர் பொறியாளர் முத்துராமன் அவர்களும், அனைவரும் ஒன்றிணைவோம் அமைப்பின் தலைவர் தினேஷ் அவர்களும் கலந்து கொண்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினர். அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாக்கா ஒதுக்காமல் முதலமைச்சர் ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய அனுமதிக்க கூடாது என துணைநிலை ஆளுநருக்கு ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் RL வெங்கட்ராமன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக RL வெங்கட்ராமன் விடுத்துள்ள கோரிக்கையில், புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமாருக்கு துணைநிலை ஆளுநர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்து 6 மாதங்களுக்கு மேல் ஆகிறது. ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் ஜான்குமாருக்கு இதுவரை எந்த இலாக்காவும் ஒதுக்கவில்லை. இது புதுவை சட்டமன்ற மாண்பை மீறிய செயலாகும். இந்த விஷயத்தில் முதலமைச்சர் விருப்பு வெறுப்பு அரசியல் நடத்துவது வெளிச்சமாகி உள்ளது. புதுவை கஜானாவில் இருக்கும் மக்கள் வரி பணத்தை முறையாக மக்களுக்கான நல்ல நல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தான் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்புகிறார்கள். ஆட்சியை பிடித்த பிறகு இந்த இரட்டை எஞ்சின் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி என்று கூறும் முதலமைச்சர் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அமைச்சர் ஜான்குமாருக்கு இதுவரை இலாக்கா ஒதுக்காமல் அமைச்சருக்கென்று தனி செயலாளர், பாதுகாப்பு அதிகாரி, சிகப்பு விளக்கு பொருத்திய கார் மற்றும் அதற்கு எரிபொருள், அமைச்சருக்கு உண்டான செலவு, இவை அனைத்தும் மக்கள் வரி பணத்தில் அல்லவா செய்யப்படுகிறது.
புதுவையில் நிதி பற்றாக்குறை என்று கூறும் முதலமைச்சர் மக்கள் வரி பணத்தை வீணடிப்பது எந்த விதத்தில் நியாயம்? இது சம்பந்தமாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநருக்கு 2 முறை அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளேன். நேரில் சென்றும் வலியுறுத்தி உள்ளேன். துணைநிலை ஆளுநர் அவர்களிடமிருந்து எனக்கு பதில் கடிதம் வந்துள்ளது. அதில் நீங்கள் ஜான்குமாருக்கு இலாக்கா ஒதுக்குவது சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தலைமை செயலாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று எனக்கு பதில் கடிதம் வந்துள்ளது. இருப்பினும் இந்த நடவடிக்கை போர்க்கால நடவடிக்கையாக இருக்க வேண்டும். தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு 10 அல்லது 15 நாட்களே உள்ள நிலையில் செலவீனங்களுக்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய நினைக்கும் முதலமைச்சர் அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாக்கா ஒதுக்காமல் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வது முதலமைச்சர் பதவிக்கு இழுக்கு இல்லையா? அதனை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் உணர்ந்து சட்டமன்றத்தின் மரபை காக்க முன்வர வேண்டும். இல்லையேல் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அவர்கள் அனுமதிக்க கூடாது என்று RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநில தலைவர் என்ற முறையில் துணைநிலை ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி அரசின் உணவு பாதுகாப்பு துறையில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசின் உணவு பாதுகாப்பு துறையில் காலியாக உள்ள 7 உணவு பாதுகாப்பு அதிகாரி பணியிடங்களை நிரப்புவதற்கு FSSAIக்கும் புதுச்சேரி அரசுக்கும் இடையே கடந்த 26/10/2022 ஆண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டது. இதில் 7 உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதற்கும் அதில் 8 மாத ஊதியத்தை FSSAIக்கும் 3 மாத ஊதியத்தை புதுச்சேரி அரசுக்கும் பகிர்ந்து கொள்வதாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநரின் ஒப்புதல் பெற்று அதற்கான அறிவிப்பானை கடந்த 19/5/2025 அன்று வெளியிடப்பட்டது. மேலும் FSSAI வழிகாட்டுதலின்படி அதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதியான நபர்கள் FSSAI வழிகாட்டுதலின்படி தேர்வு செய்யப்பட்டனர். இதில் 4 பேர் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள், 2 பேர் ஏனாம் பகுதியைச் சேர்ந்தவர்கள், 1 நபர் காரைக்காலை சேர்ந்தவர். இவர்களுக்கான பணி ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கடந்த 6ஆம் தேதி வழங்கினார். இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை மருத்துவ கல்வி நிறுவனத்தின் மருத்துவ கண்காணிப்பாளரும் புதுச்சேரி உணவு பாதுகாப்பு துறையின் தலைவருமான ரமேஷ் மற்றும் நியமன அதிகாரி டாக்டர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டதன் மூலம் புதுச்சேரி மக்களின் உணவு பாதுகாப்பு தரம் உறுதி செய்யப்படுவதோடு இந்த துறையின் செயல்பாடு மேலும் வலுப்படுத்தப்படும். மீண்டும் முக்கிய செய்திகள். விபத்து கால அவசர சிகிச்சை குறித்த சர்வதேச கருத்தரங்கம் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். மக்கள் தலைவர் வ. சுப்பையா பிறந்தநாள். புதுச்சேரி அரசு சார்பில் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. வில்லியனூர், தட்டாஞ்சாவடி, GN பாளையம் கிராமங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.